இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் தம்பி நில்லு. ஐயோ இவன் வந்துட்டானா? ஓஹோ எங்க போற? இல்லடா அங்க என் பொண்டாட்டி ஜாக்கெட் கயிறு கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதான் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. புருஷன் பொண்டாட்டியா? ஏடா காலையில சரக்கு போட்டு வந்துட்டியா? என்னமோ ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டி மாதிரி அப்படியே ஃபீல் பண்ற. டேய் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த ஊர் உலகத்துக்கு நானும் ஐலியும் புருஷன் பொண்டாட்டி தான். காமெடி பண்ணாதரா. என்னமோ நீயே உன் கையால அவ கழுத்துல தாலி கட்டின மாதிரி பேசுற. ஃபன்னி பாய். இதெல்லாம் டிராமான்னு அவளுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். ஆமா அப்புறம் எதுக்கு இந்த பெரிய பில்டப்? டேய் இந்த டிராமாவை கூடிய சீக்கிரமே உண்மையாக்குறா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆமாமா அப்படியே நீ கிழிச்சு தள்ளிடுவ. போடே உனக்கெல்லாம் நான் மனசாட்சியா இருக்கிறதுக்கு எனக்கு மனசாட்சியே இல்லடா. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, நீ வருஷ கணக்கா இப்படியே தானே சொல்லிட்டு திரியிற. இதுக்கப்புறமும் நீ இப்படியே தான் இருக்க போற. இங்க பார், அதெல்லாம் பழைய சிவா, இப்ப நான் புது சிவாடா. இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என் அப்பாவும் என்னை ஏத்துப்பாரு, அயிலையும் என் காதல ஏத்துப்பா. இங்க பாரு, முதல்ல சொன்னது நடக்கிறதுக்கு கூட ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆனா 2வது சொன்னது நடக்கணும்னா அதுக்கு ஒரு யுகமே தேவை தம்பி. என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. இப்ப பாருடா, அயிலையை நான் இப்ப கவனிச்சுக்கிறத பார்த்து அயிலிக்கே என் மேல லவ் வந்துடும். ஆமா அப்படி என்ன பண்ண போற? இப்ப நான் கேர் பண்றது அப்படியே பார்த்து பரவாயில்லையே, டிராமாக்கே இப்படி நம்மள கேர் எடுத்து பாத்துக்கிறானே, அப்போ உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி பாத்துப்பான்னு அயிலி யோசிப்பா. நீ ரொம்ப அழகா இருக்க அயிலி, போட்டு தாக்கு. இந்த அழகுதான் தினம் தினம் என்ன சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்க. சாச்சிட்டானே. ஆமா ஏன் இப்படி அழகா பிறந்து தொலைச்ச? ஐயோ சீனியர், என்ன இது பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அது அது அக்கா அக்கா அக்கா. இப்ப அவங்க போயிட்டாங்க. அட மானங்கட்ட மங்கி. சரிங்க சீனியர், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களும் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. வந்துடுறேன். குத்துறணும். ஆஹா இவ வேற இருக்கான்ல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய் சே யூஸ்லெஸ் ஃபெலோ. சே நீ எப்படி பாக்குற? சட்டையில பட்டன் இல்ல பாருங்க. ஏய் இப்பதான் போட்டேன், எப்படி கட் ஆயிருக்கும்? சரி நான் போய் வேர் ஷர்ட் போட்டு வந்துடுறேன். சீனியர், இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பட்டன் இல்லையே. இருங்க, பட்டன் தைச்சு தரேன். அதெல்லாம் வேண்டாம் ஐலி, நான் வேற ஷர்ட் போட்டுக்கிறேன். இத கழட்டி பட்டன் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அயன் பண்ணணும். இருக்கட்டும். அதுக்கு அவசியமே இல்ல, நீங்க அப்படியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க சட்டை கசங்காம நானே தைச்சு தரேன்.
சும்மா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சீனியர், என்ன? இன்னும் 2 வாரம் தான் இருக்கா இலே. அதுக்குள்ள எப்படி இந்த உண்மையை ப்ரூவ் பண்ணி எப்படி அப்பா வாயால அதை சொல்ல வச்சு அது- அது- அக்கா சொன்ன மாதிரி இன்னும் 2 வாரத்துக்குள்ள ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிருமே. ஏன் ப்ரூவ் பண்ண முடியாது? ப்ரூவ் பண்றோம். நாம சொன்ன மாதிரியே இன்னும் 2 வாரத்துக்குள்ள உண்மை என்னன்னு உங்க அக்காவுக்கு தெரிய வைக்கிறோம். நான் விடமாட்டேன் சீனியர். இந்த வீட்டோட மூத்த வாரிசு நீங்க தான்னு ப்ரூவ் பண்ணுவேன். உங்க அப்பா கிட்ட இருந்து நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமையையும் பாசத்தையும் கண்டிப்பா வாங்கி தருவேன். நமக்கு வேண்டிய ஆதாரம் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. அது இன்னும் நம்ம கண்ணுல படாம இருக்கணும், இல்ல நாம அதை சரியா பார்க்காம விட்டுருக்கணும். ஆனா அது நம்ம கைக்கு கிடைச்சிரும் சீனியர், கண்டிப்பா கிடைச்சிரும். இவங்க 2 பேர் மேலயும் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நிஜமாவே இவங்க புருஷன் பொண்டாட்டி தானா, இல்ல நான் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்குமா? இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஐலி, சிவா, இங்க வாங்க. உங்க ஓட்டர் ஐடியும் கரெக்ஷன் பண்ணணும்ல? சார், இவங்க 2 பேருக்கும் இப்போ ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு. சோ இவங்க 2 பேரோட பேரையும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆட் பண்ணிடுங்க. உங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இன்னும் இல்ல. ரெஜிஸ்டர் பண்ணாம கரெக்ஷன் பண்ண முடியாது மேடம். ரெஜிஸ்ட்ரேஷன் தானே, அது நாளைக்கே பண்ணிடுறோம்.